தனிநபர் சத்தியாகிரகம் என்பது என்ன? மக்களை தங்கள் ஏதோ சுதந்திரத்திற்காக பாடுபட இருந்தது போல ஏமாற்றுவதற்கு நடத்தப்பட்ட நாடகமே தவிர வேறொன்றுமில்லை. மதில் மேல் பூனை போல அந்த பக்கமும் இன்றி இந்த பக்கமும் இன்றி, அதாவது வெள்ளையனையும் தாக்கி பேசாமல் அரசியல் கபட நாடகம் ஆடினார்கள். காங்கிரசுக்காரர்கள் என்று இப்போது இருக்கிற காங்கிரசுக்காரர்களும் அவர்களுடைய கொள்கைகளும் எவ்வளவு வேற்றுமை உண்டோ அவ்வளவு வேற்றுமை அந்த காலத்திலேயே காங்கிரசுக்காரர்கள் சொல்வதற்கும் நடந்து கொள்வதற்கும் இருந்தது. வெள்ளையனுக்கு விரோதமாக எதுவும் சொல்வது கிடையாது. சத்தியாகிரகத்தில் இன்னதுதான் பேச வேண்டும் என்று எழுதி கொடுத்து விடுவார்கள். அதை அவர்கள் அப்படியே படிக்க வேண்டுமே தவிர வேறு ஒன்றையும் சேர்த்து பேசக்கூடாது. ஒருவன் சத்தியாகிரகம் செய்ய போகிறான் என்றால் அதை அவன் முன்பே போலீஸுக்கு சொல்வான். உறவினன் ஒருவன் மாலையை வைத்துக் கொண்டிருப்பான், போலீஸ்காரன் வாரண்டை வைத்துக் கொண்டிருப்பான். இவன் எழுதி வைத்திருப்பதை படித்தவுடன் போலீஸ்காரன், இம்மாதிரி நீங்க பேசியது தப்பு, உங்க மேல் நான் வாரண்டு கொண்டு வந்திருக்கிறேன், உங்களை கைது செய்கிறேன், என்னுடன் வாருங்கள் என்பான். உடனே அவனது உறவினர் போய்விட்டு வாருங்கள் என்று மாலையை போடுவார்கள். இவர் போலீஸ் லாரியில் ஏறி உட்கார்ந்து கொள்வார். இப்படியாக கேலிக்கூத்துதான் ஒரு நாடகமாகவே நடந்தது இந்த சத்தியாகிரகம். பிறகு போலீஸ் பார்த்து இது என்ன வெறும் கேலிக்கூத்து நாடகமாய் போய்விட்டது என்று நினைத்து ஒருவரையும் அப்புறம் கைது செய்வதில்லை. இந்த இயக்கத்தின் முக்கியமானவர்களை மட்டும் கைது செய்துவிட்டு மற்ற காங்கிரசுக்காரர்களை சும்மா விட்டு வைத்தார்கள். கைது செய்யப்படாமல் வெளியே விடப்பட்டிருக்கும் சத்தியாகிரக கோஷ்டி எல்லோரும் மந்திரிகள் உட்பட, மாகாண எம்எல்ஏக்கள் உட்பட, மாகாண கமிட்டி அங்கத்தினர்கள் தலைவர்கள் உட்பட எல்லோரும் கால்நடையாக டெல்லிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். காங்கிரசின் மானம் என்று பறிபோகவில்லை. அன்றே அந்த முடிவு ஏற்பட்ட உடனேயே பறிபோய்விட்டது. ஐயோ, டெல்லிக்கு எப்படி நடந்து போவது என்று அலறி அடித்துக்கொண்டு ஓடி போலீஸ்காரன் காலில் விழுந்து, ஐயா தயவு செய்து என்னை கைது செய்யுங்கள், இல்லாவிட்டால் நான் டெல்லிக்கு நடந்து போகும்படி தண்டனை கிடைத்துவிடும் என்று கூறினார்கள். நீங்கள் தான் கருணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி 200, 500, 750 ரூபாய் என்று பணத்தை கொடுத்து கைது செய்யும்படி செய்து கொண்டார்கள். மானம், தன்மானம், மதிப்பு எல்லாவற்றையும் காற்றிலே பறக்கவிட்ட காந்தி சிஷியர்களை அன்று அரசியல் தலைவராக இல்லை. அரசியல் நாடக அரங்கில் நானும் ஒரு நடிகன் என்று பெயர் வாங்க வியாபாரி ஆகிவிட்டனர். தங்களை கைது செய்ய போலீசாரிடம் பேரம் செய்து கொண்டு காலம் கடத்தினார்கள். இன்று காங்கிரஸ் பெஞ்சிலே உட்கார்ந்திருக்கிற அநேக காங்கிரஸ்காரர்களுக்கு இந்த விவரங்கள் ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் அன்று அவர்கள் எல்லோரும் காங்கிரசின் பரம விரோதிகளாக, பிரிட்டிஷ்காரர்களின் கண்காணிகளாக காலந்தள்ளியவர்கள் தான் இன்று காங்கிரசிலே காங்கிரஸ் என்ற முத்திரை குத்தி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அதை யாராவது காங்கிரஸ்காரர்கள் ஆட்சேபித்தால் நபர்களும் பெயரும் நடந்த விவரமும் புள்ளி விவரங்களுடன் ஒப்புவிக்க தயார். மல்லாந்து படுத்துக்கொண்டு எச்சில உமிழ்ந்தால் அது அவன் மார்பிலே தான் விழும் என்பதை போல அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லும்போது நானும் இன்று வெட்கப்படுவதோடு அவமானப்படுவதோடு தலைகுனியத்தான் வேண்டியிருக்கிறது என்பதை சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. அப்பொழுது அரசியல் தியாகம் ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. எப்படி இப்பொழுது கோஆபரேட்டிவ் சொசைட்டிகளில் டைரக்டர்களாகவும் காரியதர்சிகளாகவும் தங்கள் சுயநலத்தை உத்தரசித்து சுரண்டி சம்பாதிக்கலாமே என்று போட்டி போட்டுக்கொண்டு தியாகிகள் வருகிறார்களோ அதுபோலத்தான் அன்றும் அந்த அரசியல் வியாபார நாடகத்துக்கு பங்கு கொள்ள எல்லோரும் முன்வந்தார்கள். அப்போது நான் வேலூர் சிறைச்சாலையில் இருந்தேன். தனிப்பட்டோர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதற்காக அப்போது ஆச்சாரியா கைது செய்யப்பட்டு அவரும் அந்த வேலூர் சிறைக்கு வந்தார். அதாவது ராஜாஜி வந்தார். அவர்கள் உள்ளே அழைத்து வரும்போது நான் குளித்து கொண்டிருந்தேன். அவர் அப்பொழுது என்னை தேவர்வால் சவிக்குமா என்றார். எங்கள் இருவருக்கும் எத்தனையோ அபிப்பிராய பேதம் இருந்தாலும் பரஸ்பரம் சிநேகிதர்கள் போலத்தான் பேசிக்கொள்வோம். என்றும் அப்படியே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதனால் அவர் என்னை சவிக்குமா என்று விசாரித்த போது நானும் அவரை வரவேற்று நீங்களும் இங்கேதான வர வேண்டும் என்று கேட்டவுடன் அதிகாரம் தனக்கு என்றும் இருக்கு என்று நினைத்துக் கொண்டிருந்த ஆச்சாரியார் அவமானப்பட்டு ஒன்றும் பேசாது சென்றார். அதற்கு பிறகு என்ன நடந்தது? உண்மையான சுதந்திரம் இவர்களுக்கு கிடைத்ததா? ஆங்கிலேயர்களை நேருக்கு நேராக எதிர்க்கும் திறமை, துணிவு இந்த நபர்கள் யாருக்காவது வந்ததா? இந்தியர்கள் கோழைகள், போராட திறமையற்றவர்கள், பிரயோஜனமற்றவர்கள் என்கிற அளவுக்கு ஆங்கிலேயர்கள் இவர்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலையில் தான் இருந்தார்கள். Very many political leaders are not leaders. They are nothing but dealers. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லோரும் அரசியல் தலைவராக இல்லை, அரசியல் வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள் என்று இழிவுபடுத்தக்கூடிய நிலையில் அவர்கள் நடத்தை மாறிவிட்டது. இந்த நிலைமையில் இவர்கள் வந்துவிட்ட பிறகு இவர்களை யாரும் மதிக்க முடியாமல் போயிற்று.